ஹரே கிருஷ்ணா. இதுக்கு நம்ம பார்த்தோம், அந்த மதுராவில் இருக்கிற அந்த பழக்காரி கோகுலத்துக்கு நம்ம கிருஷ்ணருடைய வீட்டுக்கிட்ட பழம் வாங்கலையோ அப்படின்னு கேட்கும். பகவான் கூப்பிடவும் அப்புறம் அவ பகவானோட பேரம் பேச ஆரம்பிக்கிறா. நீ எனக்கு ஏதாவது கொண்டு வந்து தாங்குறா. கிருஷ்ணனுக்கு முதல்ல புரியல. அதுக்கப்புறம் சரி உனக்கு என்ன வேணும் பாட்டி அப்படின்ன உடனே அவ சொல்றா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு ஏதாவது தானியங்கள் இருந்தா கொண்டு வா அப்படின்னு சொல்லும். கிருஷ்ணர் இப்படி திரும்பி பார்க்கறார். அந்த பக்கம் யசோதா வீட்டு வாசல்ல நிறைய தானியங்கள் எல்லாம் உலர்த்தி வச்சிருக்கா. அப்போ அவர் பார்க்கறார், அந்த நெல்மணியை கொண்டு கொடுக்கலான்னுட்டு முள்ளமா போறலாம். அவர் என்ன பண்றார், இது வரைக்கும் இந்த பாட்டி பகவானுடைய அந்த கிருஷ்ணனுடைய அந்த முக அழகதான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. இப்போ அவர் பின்னாடி திரும்பி மொள்ளமா அடிமேல அடி வச்சு அவர் அந்த யசோதா நந்தபவனத்துடைய வெளியில அந்த இடத்துல உலர்த்திருக்கிற தானியங்கள் உலர்த்திருக்கிற இடத்துல போற இடத்துக்கு போற அழகா அவ பாக்குறா. அப்படியே அந்த இடுப்புல யசோதா மணியெல்லாம் கட்டி விட்டுருக்காளாம். அதெல்லாம் ஜல் ஜல் ஜல்னு சத்தம் போடுறது. அதுக்கப்புறம் அந்த தலை நல்ல சுருண்ட கரும் கேசம். அந்த கேசம் அதுல நிறைய பூக்கள் எல்லாம் சொருகி வச்சிருக்கா யசோதா. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல ராத்திரியில நட்சத்திரங்கள்லாம் பளிச்சு பளிச்சுன்னு மின்னுமே அந்த மாதிரி இருக்கான். அதுல இருந்து நல்ல ஒரு வாசனை, பகவானுடைய உடம்புல இருந்து ஒரு பரிமள சுகந்தம். ரங்கநாதருக்கு கஸ்தூரி ரங்கன் பரிமள ரங்கன்னு பேர் இருக்கு இல்லையா, பகவான் கிட்ட ஒரு திவ்ய சுகந்தம் இருக்கும். அந்த அந்த வாசனை போராதுக்கு அந்த தலையில எண்ணெய் தடவி விட்டுருக்கா. அந்த எண்ணெயோட வாசனை அப்புறம் பூ இதெல்லாம் சேர்ந்து அவளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கா. அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா, அந்த பெண் அழக, பகவானோட பெண் அழக. அவர் நேரா போறார். போனவர் அங்கேருந்து அந்த நெல்மணியை பொறுக்கிறார். ஆனா அவர் போகும்போதே பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாரா இந்த பாட்டிய. இந்த பாட்டி இருக்காளா இருக்காளா இருக்காளான்னு, எங்கேயாவது போயிட போறாளே அப்படின்னு விட்டு. அப்புறம் யசோத என்ன பண்ணிருக்காளாம், பூவை முன்னாடி சுத்தி விடலையாம் கொண்டையில, அவ பின்னாடி சொருகி வச்சிருக்காளாம். ஏன் அப்படின்னா, முன்னாடி வச்சா இந்த குழந்தை பிச்சு போட்டுடுமா, அதனால அது ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு பின்னாடி அப்படி பார்த்து பார்த்து செஞ்சிருக்காளாம் யசோத. அப்படி ஒரு வாத்சல்யம் அங்க. போறதுக்கு இங்க இந்த வாத்சல்யம் எங்க ஓடிட்டு இருக்கு, இந்த பாட்டி பார்த்துட்டு இருக்கா. பகவான் இது எல்லாத்தையும் அப்படியே ரசிச்சுட்டு அவர் போறார். அங்க போய் அந்த நெல்மணியில பொறுக்கிறார். பொறுக்கிட்டு முள்ளமா, அதாவது ரெண்டு கையும் சேர்த்து வச்சு, இந்த அஞ்சலி முத்திரைன்னு பேரு, ரெண்டு கையும் சேர்த்து வச்சு அள்ளி எடுக்கணும் இல்லையா, அப்படி எடுக்கிறதுக்கு இவருக்கு தெரியாது. பாவம், 1.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெல்மணியை ஒரு கையில எடுத்து போடுற, அப்புறம் இன்னும் கொஞ்சத்தை எடுத்து போடணும், நிறைய பழம் வேணும்னா நிறைய கொடுத்தா தானே இந்த பாட்டி கொடுப்பான்னு இன்னொரு கையில எடுக்கணும். அப்படின்னா இந்த கையில நெல் இருக்கே, எதை பொறுக்கிறது, என்னவோ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து வாரி பறக்கி கொஞ்சம் கையில வச்சுட்டு இப்படி திரும்பி நடந்து வர. இவர் என்ன பண்றார், நடந்து வரும்போது இந்த பாட்டி இருக்காளா இருக்காளான்னு பார்த்துட்டே இந்த கையில இருந்து நெல் எடுத்தது அப்படியே அந்த கையில இருந்து நெல்லு கீழே கொட்ட ஆரம்பிச்சுடுறது. இந்த பாட்டி மூஞ்சியே பார்த்துட்டு அவருக்கு வேக வேகமா நடந்து போற. வழியெல்லாம் அந்த கையில, அந்த குட்டி கையில இருந்த ஒரு 10-15 நெல்மணியும் ஒன்னொன்னா உதிர்ந்துண்டு வந்துடுறது. ஆனா கைய மட்டும் நல்லா குவிச்சுட்டு இருக்க, கைய நல்லா குவிச்சுட்டு இருக்க அந்த குழந்தை. ஆனா உள்ள ஒண்ணும் இல்லை. நேரா அங்கேயிருந்து அந்த பாட்டியோட கூடையில ரெண்டு கையை தட்டுறதான். தட்டிட்டு, உனக்கு நான் எவ்வளவு கொடுத்துட்டேன் நெல்மணி பாத்தியா, உனக்கு நிறைய நான் தானம் கொடுத்துருக்கேன், இப்ப நீ எனக்கு பழம் தாயே அப்படின்னு. அந்த பாட்டி இவ்வளோ கிட்டக்க கிருஷ்ணர் பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம் எல்லாம் தாண்டி இப்ப கரை புரண்டு ஓடுறது. அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அந்த அழகான கண்ணு, பகவானுக்கு கண்ணே ஒரு பெரிய அழகு இல்லையா, அந்த கண்ணையும் அந்த புருவத்தையும் ஒரு தரம் பார்த்தா உலகத்துல இருக்கிற எந்த அழகும் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாதான். அப்படிப்பட்ட அந்த அழகை அவ்வளோ கிட்டக்க அவ பாக்குற. பார்த்த உடனே அவ அவ கூடைய பாக்குற. பார்த்தா அதுல நெல்லு எல்லாம் மணியில உள்ள இல்லை. அவ என்ன பண்றாள, கிருஷ்ணன்ற இங்க வாப்பா லாலா குழந்தை அப்படின்னு மடியில உட்காத்தி வச்சுட்டு, அவ மடியில உட்காத்தி வச்சுக்கல, சாரி,
அவ வந்து அந்த குழந்தைய வந்து உட்காத்தி வச்சு கூப்பிட்டு, இத பாரு நீ என்ன கொண்டு வந்து போட்டிருக்க பாரு அப்படின்னு அந்த கூடையில ஒன்னையும் காணோம். ஐயோ நம்ம கொண்டு வந்தது எங்க போச்சு அப்படின்னு பின்னாடி பார்த்தா வரிசையா அங்க எறும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் தானம் கொடுத்து வச்சிருக்காரு. ஒன்னொன்னா நெல்மணி அங்க உதிர்ந்துருக்கு. ஐயோ இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்றதா, நீ நாளைக்கு வா, நாளைக்கு நீ வந்தேன்னா எங்க அம்மா உனக்கு நீ நிறைய தருவா, ஆனா இன்னைக்கு எனக்கு பழம் குடேன் அப்படின்னு உடனே அவ இப்படியே பார்த்துட்டு இருக்கா, ஒன்னும் சொல்லல. எங்கேயாவது ஒன்னும் தரலைன்னு அவ தரமாட்டாளுன்னுட்டு என்ன பண்றதா, ஒரு நிமிஷம் டக்கு அவ எதிர்பார்க்காத நேரத்துல அவளுடைய அந்த மடிய பிடிச்சு ஏறி மடியில உட்கார்ந்துடுற. உட்கார்ந்துட்டு அவளை வந்து இப்படி இப்ப பாக்குறார். அவ்வளவுதான், அந்த பிரம்ம ஸ்பர்ஷம்னு இருக்கு இல்லையா, பகவானுடைய அந்த தொடுதல், அது வந்து எத்தனையோ ரிஷிகளும் முனிகளும் ஞானிகளும் யோகிகளும் எத்தனையோ பெரிய பெரிய பக்தர்களும் எத்தனையோ ஜென்மமா எத்தனையோ தேவர்கள்லாம், இந்திர சந்திராதி தேவர்கள்லாம் காத்துன்னு இருக்கா இந்த பகவானுடைய ஒரு கடாட்சம் கிடைக்காதான்னு. ஆனா அப்படிப்பட்டவாளுக்கு அந்த தவசெல்லாம் ஒண்ணுமே வேண்டாங்கிற மாதிரி அவரை வந்து இங்க இந்த பாட்டிக்கு அப்படி வாரி வாரி வழங்கிட்டு இருக்க. எது வந்து எல்லாருக்கும் துர்லபமோ அந்த மிகப்பெரிய சொத்தான அவருடைய அந்த ஸ்பர்ஷத்தை வந்து இங்க வாரி வழங்கிட்டு இருக்க. இவங்களுக்கு வந்து அது பட்ட உடனே அவளுடைய அத்தனை நாடி நரம்பு எல்லாத்துலயும் கிருஷ்ணானுபவம் வந்து அவளுக்கு பசி தாகம் மயக்கம் இது வரைக்கும் இருந்தது தான் யாரு என்ன எல்லாம் அந்த க்ஷணம் மறந்து போயிடுது. அந்த க்ஷணம் எல்லாம் அவளை விட்டு போயிடுது. அந்த மாயையெல்லாம் நான் என்னது உடம்பு அப்படிங்கிற மாயையில விட்டு ஓடி போயிடுது பகவானுடைய அந்த தொடுதலுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் போராத்துக்கு அவர் என்ன பண்றாரா, இவ வந்து இதுல இப்படியே திளைச்சிட்டு இருக்கா அப்படின்னுட்டு அவர் வந்து அவருடைய தாடையை தொட்டு தூக்குறாராம். தூக்கி என்ன பாட்டி குடுப்பியா மாட்டியா அப்படின்ன உடனே அப்படின்னுட்டு உடனே அந்த சனம் எழுந்து நின்னுடுற கிருஷ்ணர். ஏன்னா இதுக்கு மேல இந்த பரவசத்தை இவளால அனுபவிக்கிறதுக்கு உடைய ஒரு தெம்பு இவளுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சு போயிடுது. அவருக்கு எழுந்து நின்ன உடனே அவன் என்ன பண்றானா, அப்படியே வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்கா, கண்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. உடம்பெல்லாம் வந்து எல்லா விதமான ஒரு அந்த பக்தியுடைய உன்னத நிலை அவ உடம்புல வந்து அப்படியே வந்து நடுங்கின்னு இருக்கா அவ அதுல. அவன் என்ன பண்றானா, அந்த பரமானந்தத்துல இந்த பகவானுடைய கைய தூக்கி பிடிச்சிட்டு நான் உனக்கு பழம் தரேன்ப்பா அப்படின்னுட்டு அவன் வந்து ரெண்டு குட்டி கைய சேர்த்து வச்சு இப்படிதான் பிடிச்சுக்கணும், ஏதாவது சாமான் எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி ரெண்டு கையும் ஒரு சேர பிடிச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்து அப்படி வச்சு அவளோட பகவானுடைய முகார விந்தத்தை பார்த்துட்டு அந்த கண்ணால அந்த அமிர்தத்தை அப்படியே குடிச்சுட்டு அவ கையால தொட்டுன்னு இருக்கா கிருஷ்ணரோட கைய. அப்படியே பழத்தை வந்து கூட இருந்து எடுத்து எடுத்து அந்த குட்டி கையில வச்சுட்டே இருக்கா. அவ எத்தனை நேரம் வச்சாலோ எத்தனை நேரம் பகவான் முகத்தை பார்த்தாலோ அப்படிங்கிறது அவளுக்கே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி கையை விட்டு தொழாவர அவளுடைய கூடையில ஒரு பழத்தையும் காணும். அப்படின்னு அப்படி பார்த்தா அந்த கிருஷ்ணனோட கையில சில பழங்கள் இருக்கு. ஆனா அவளுக்கு என்ன ஆச்சரியம்னா, கூட நிறைய பழம் கொண்டு வந்தா காலம்பரில இருந்து ஒருத்தரும் வாங்கல, நம்மளும் சாப்பிடல. அந்த கூட நிறைய பழத்தை இந்த குட்டி கையில 10 நெல்மணி கூட தாங்க முடியாம இருந்த இந்த குட்டி கையில அத்தனை பழமும் எப்படி அடங்கித்து அப்படின்னு அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனா அந்த ஆச்சரியம்லாம் அவளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா இதெல்லாம் படணும் அப்படிங்கிறது கூட அவளுக்கு மறந்து போயிடுது. ஏன்னா அவ அப்படியே அந்த கிருஷ்ண பிரேமையில லயிச்சிருக்கா இல்லையா, அதனால இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுங்கிறதுவே அவளுக்கு தோணல. அவ வந்து அப்படியே கொடுத்ததும் கிருஷ்ணர் உடனே என்ன பண்றான், அந்த பழத்தை கையில எடுத்துட்டு அப்படியே குதிச்சுட்டு கையை தட்டிட்டு குதிக்கிறார். ஐயா பழம் கிடைச்சிருத்து பழம் கிடைச்சிருத்து அப்படின்னுட்டு அங்கிருந்து ஸ்ரீராமா பலராமா ஸ்தோகா கிருஷ்ணா அப்படின்னு அவருடைய சகாக்கள் பேரெல்லாம் கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு வாங்கோ பழம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கெல்லாம் அப்படின்னுட்டு எடுத்து அப்படியே ஓடுறான். அவர் ஓட அங்க அந்த அந்த அவர் கால் பாதம் பட்டு அந்த மண் துளிகள்லாம் அப்படியே அவர் மேல பட அப்படியே மொள்ள மொள்ளமா அவளுடைய பார்வையிலேருந்து அவர் மறைஞ்சு போய் அந்த நந்தபவனத்துக்குள்ள ஓடி போயிடுறாரு கிருஷ்ணர். இவளா அப்படியே அங்க சிலை மாதிரி அசையும் பொருள் அசையாமல் அப்படிங்கிறாளே அதே மாதிரி அவளுக்கு சிலை மாதிரி உக்காந்துருக்கா. அவ உட்காந்துட்டு
இங்க இந்த நிமிஷம் இங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து அவ திருப்பி நினைச்சு பார்க்க கூட அவளுக்கு வந்து தோணலையாம். அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி ஆயிட்டாவோ. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னை சுதாரிச்சுன்னு சரி நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னுட்டு அந்த கூடையதான் ஒண்ணும் இல்லையா, அப்படி ஒரு கையால அப்படி அசால்ட்டா தூக்குறா, நம்ம தூக்க முடியல. கனமா இருக்கு. என்னடா கனமா இருக்கே அப்படின்னுட்டு அப்படி பார்த்தா அந்த கூடை முழுக்க ரத்னங்கள், பெரிய பெரிய நல்ல விலை உயர்ந்த ரத்னங்களும் மணிகளும் அப்படியே ரொம்ப கிடக்கு. அப்படியே ஆனா வந்து இந்த ரத்னங்கள் மணிகள்லாம் கிடைச்சிட்டா ஏதாவது நமக்கு இந்த மாதிரி கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அவளுக்கு அந்த சந்தோஷம், அந்த ரத்னம் கிடைச்சதேங்கிற சந்தோஷம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த கூடையை அப்படியே சுமந்துட்டு போனோம், ரெண்டு கையால அதை தூக்கிட்டு போறா. நேர நம்ம யமுனை கடைக்கு வந்து அவன்கிட்ட ஏறி அந்த படகுல உட்காந்து போறா. இப்போ வரும்போது நனைஞ்சுன்னு வந்தாலும் இதுதான் அவளுக்கு படகுக்கு போறதுக்கு எல்லாம் இருக்குல்ல, அவ போறா. அப்படியே உட்காந்துட்டு அந்த படகுல உட்காந்துட்டு அந்த கூடைய பார்த்துட்டே இருக்கா. கூடைய பார்த்தா அவளுக்கு பகவான் அந்த கை, அவருக்கு கொடுத்த பழம், அவர் ஓடினது, அவர் முன்னாடி வந்தது, பேசினது இதெல்லாம் தான் அவளுக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கே தவிர அந்த கூடையில இருக்கிற அந்த ரத்னங்கள் எல்லாம் பார்த்தன இது எதுக்கு ஒரு வேண்டாத ஒரு சுமைன்னு நினைச்சு அத்தனையும் அவ யமுனையில வந்து எல்லாத்தையும் கொட்டிப்படுறா. கொட்டிட்டு அவ வந்து அந்த நதிக்கு அக்கறையில மதுரால இறங்கி அவளுடைய அந்த வனப்பகுதிக்கு போறா. நேரா போறா. அவளுடைய அந்த ஊர்ல அந்த இடத்துல அவளுக்கு ஒரு சின்ன குடிசை, அவள்கிட்ட என்ன இருக்கும் ஒண்ணும் இல்லையே. அதனால ஏதோ ஒரு தட்டியை வச்சு வாசல்ல கதவு பண்ணியிருக்கா. உள்ள வந்து அவளுடைய ஒரு பாய், ஒரு பாத்திரம் ஏதோ வச்சிருக்கா. அப்படி உள்ள வீட்டுக்குள்ள போனா அவளுக்கு நம்ம வீட்டுக்குள்ளதான் நம்ம வந்தோமா, அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமான்னு ஒரே ஆச்சரியமா போயிடுதான். ஏன்னா வீடு நிறைச்சு தானியங்கள், அரிசி, நெல்லு, பருப்பு, ஆஹ் வெல்லம் அப்படின்னு எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இவளுக்கு வந்து ஒண்ணு அங்க ரத்னங்கள் நிறைஞ்சது, இங்க நம்ம வீட்டுக்குள்ள யாரு கொண்டு வந்து இந்த காட்டுல இத்தனை சாமான வைப்பா. ராஜாவுக்கு நிகரான ஒரு பண்டார், அதாவது ராஜா வீட்டுல இருக்கிற அளவுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து நம்ம நாலு பேர்கிட்ட சொல்லி நமக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்குன்னா ஒரு புதையல் மாதிரி நாலு பேர்கிட்ட நம்ம சொல்லி பெருமைப்பட்டுப்போம். ஆனா இவளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தோணல. வச்சுட்டு அவ என்ன பண்றாளா, இதெல்லாம் இனி எனக்கு எதுக்கு, எனக்கு இனி பசியும் இல்லை, தாகமும் இல்லை, தூக்கமும் இல்லை அப்படின்னுட்டு அவ வந்து அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த தானியங்கள்லாம் எடுத்துன்னு போங்கன்னா ஆளுக்கு சாக்கா சாக்கா கொண்டு வந்து எடுத்துன்னு போயிட்டு இருக்காளா. இது தீரவே மாட்டேங்கிறதான். அவ்வளோ கொடுத்துருக்காரு பகவான். எஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டின்னு அவர் சந்தோஷப்பட்டுட்டானாக்க அதுக்கப்புறம் அவர் என்னதான் கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவர் சந்தோஷத்தைப்பட்டு அந்த சந்தோஷத்தை நம்ம ஆனந்தம் அடைஞ்சிட்டா நமக்கு இனி சந்தோஷப்படுறதுக்கு வேற ஒரு விஷயமே இருக்காது. அதெல்லாம் இங்க ஒரு சேர இந்த இந்த புலினவாசி, இந்த காட்டுவாசி, இந்த பாட்டிக்கு, பழக்காரிக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. இதுதான் வந்து நம்ம கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலை. அது மட்டும் இல்ல, அந்த பாட்டு என்ன பண்ணலாம் அதுக்கப்புறமும் டெய்லி மதுரால இருந்து இந்த நதியை தாண்டி தினம் விருந்தாவன் போவாளாம். ஆனா இந்த தரம் இப்ப போகும்போது பழமும் இல்லை, பழக்கூடையும் இல்லை, பழம் வித்து போனோமேங்கிற கவலையும் இல்லை. யாராவது கம்சனுடைய ஆட்கள்லாம் நம்மளை பார்த்தா நம்மள உபதிரவம் பண்ணுவாளோங்கிற அந்த சிந்தனையும் இல்லை. இப்ப ஒரே சின்னதான் அங்க போனோம், அந்த நந்தபவனத்து வாசல்ல எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்துட்டு அந்த குழந்தை எப்பயாவது ஒரு 5 நிமிஷம் வெளியில வரும்போது பார்க்கணும், பார்த்துட்டு வீட்டுக்கு வரணும். இதுதான் அதுக்கப்புறம் அந்த பாட்டி பண்ணிட்டு இருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.